நீங்கள் ட்ரையம் 400 எடுக்கிறதோ இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஹிமாலயன் 450 அளவுக்கு இல்லைனாலும் ஆஃப் ரோடு உங்களுக்கு பெரிய டாப் ஸ்பீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உங்கள் கரீலா 450 தான் கைஸ். இதோட ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450cc லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் கைஸ். இந்த வண்டியோட லுக்கை பாருங்களேன். இந்த வண்டியோட லுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு, ஓகே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹிமாலயனோட அதே சிசி தான் கைஸ். உங்களுக்கு வந்து ஹிமாலயன் 450 வந்துச்சுல அதே சிசி, அதே தான் உங்களுக்கு, அதே பவர் தான், அதே 40 bhp பவர் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களால் ஆஃப் ரோட் பண்ண முடியும், இது உங்களால் ஆஃப் ரோட் பண்ண முடியாது கைஸ். அதான் உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. அதுக்கும் இதுக்கும் என்ன இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அதில் 15 லிட்டர்ஸ் 16 லிட்டர்ஸோ என்னமோ வரும். இது ஆனால் 11 லிட்டர்ஸ் தான் கைஸ். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90/90 இன்ச் வரும். இது 120/section வருது கைஸ். டயர் ஃப்ரண்ட் டயரே 120/section வருது. ரொம்ப ஃப்ரண்ட் டயரே பெருசாக இருக்குது. அப்போனா பார்த்துங்க பேக் டயர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். பேக் டயர்லாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த ஸ்கிட் ஆகிற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது கைஸ். எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு பேக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டயரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அடித்தா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரேடியேட்டருக்கான ஆயில் ஊற்ற வேண்டியதாக இருக்கும் கைஸ். ஆனால் ரேடியேட்டர் ஃபேனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. உங்களுக்கு ஏர் இன்டேக் நல்லா வரதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கைஸ். உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் நீங்கள் கேட்கலாம் டைல் லைட் எங்கே இருக்குன்னு. டைல் லைட் இந்த வண்டியில் வராது. உங்களுக்கு இண்டிகேட்டர்லேயே தான் உங்களுக்கு வந்து டைல் லைட்டும் வந்துடும். உங்களுக்கு அவுட்டரில் தெரியுது பார்த்தீங்களா ரெட் கலராக, இதுதான் உங்களுக்கு வந்து டைல் லைட்டு. இதுதான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகுது. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது கைஸ். என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது உடஞ்சிட்டின்னா டைல் லைட் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இது கொடுத்தது ஒரு பெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சீட்டிங் கம்ஃபோர்ட்டு தான் கைஸ். சீட்டிங் கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லியன் உங்களுக்கு சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. ஆனால் ரைடருக்கு உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. ஆனால் பில்லியனுக்கு உங்களுக்கு சுத்தமாக சீட்டிங் கம்ஃபோர்ட் இல்லை. ஆனால் பிடிக்கிற கிராப்ரியல் உங்களுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வண்டியை நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். கைஸ், இந்த வண்டியை ஓட்டும் போது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த சடன் பிக்கப்பு, அந்த சடன் புல்லிங்லாம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் மாரி எந்த ஃபீலுமே இல்லை. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டையும் கேளுங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாகவே நல்லா தான் கைஸ். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டும் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வண்டியோட அந்த சஸ்பென்ஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,30,000 கிட்ட வருது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு தான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தருதுன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 30 தராது கைஸ். உங்களுக்கு 28, 25 to 30 அந்தமாரி தான் தரும். 30 தரது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா உங்களுக்கு 450cc இல்லை, அதனால 30 தரது டவுட்டு தான். ஆனால் 25 தரும் கைஸ். இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸையும் பாருங்கள். உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் உண்மையாகவே கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லா டேர்ன் பண்ணுற மாரி வரல. உங்களுக்கு பாதி தூரம் தான் வருது, இடிக்குது உங்களுக்கு. ஆஃப் ரோட்லேயும் கொஞ்சம் ஓட்டி காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஆஃப் ரோட்லலாம் எப்படி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. கைஸ், நான் ஆஃப் ரோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஆஃப் ரோடு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இதுக்கே இது சூப்பராக தான் கைஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இந்த சைடு ரோடே இருக்காமல் நான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா தான் கைஸ் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆஃப் ரோடையும் இதை எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 450 கம்பேர் பண்ணும்போது இதையும் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கைஸ். நான் உங்களுக்கு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் இங்கே வந்தனே தரல. உங்களுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். இது ஹிமாலயன் 450 அளவுக்கு இல்லைனாலும் ஆஃப் ரோடு உங்களுக்கு பெஸ்ட்டு தான். இந்த வண்டி எதுக்கெல்லாம் காம்படிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையம்பில் வரும்ல ஸ்பீட் 400, அப்புறம் வந்து அப்பாச்சியில் RR 310 ஒன்று இருக்கும்ல கைஸ், அது
அதுக்கப்புறம் இந்த இப்போ கடைசியாக கூட விட்ருப்பாங்க பல்சர் 400G. அதை 3மே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த 3 வண்டியை நம்ம ஓட்டியிருக்கோம். அந்த வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பல்சர் 400G அப்புறம் வந்து அந்த ட்ரையம்ப் 400 இது எல்லாத்தையோடையும் இது கொஞ்சம் பவராக இருக்குது கைஸ். அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டுத்தோடையும் ப்ரைஸ் வைஸ்லேயும் உங்களுக்கு ரொம்பவே அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த 2 வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 50,000 இன்க்ரீஸாக தான் கைஸ் இருக்கும் இந்த வண்டி. நீங்கள் ட்ரையம்ப் 400 எடுக்கிறதும் இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருதுன்னா அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடும். ஆனால் அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடாது. இதில் வந்து உங்களுக்கு 2 மோடும் வந்துடுது. பர்ஃபார்மன்ஸ் மோடு, ரோட் மோடுன்னு உங்களுக்கு 2 மோடு வந்துடுது. அதனாலே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரியன்டாக கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வண்டியே எடுக்கலாம் கைஸ். உங்களுக்கு ஸ்பீட் 400 ட்ரையம்பில் எடுக்கிறதுக்கு பதிலாக இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. பழைய ராயல் என்ஃபீல்ட் மாரிலாம் இல்லை கைஸ். இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்க்ராம் 411 அதெல்லாம் வந்துச்சுல உங்களுக்கு, அந்தமாரிலாம் இல்லை. உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அந்த சடன் பவரு இதெல்லாம் உண்மையாகவே சூப்பராக தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, இருந்தாலும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீர்லேயே 55 போகுது, செகண்ட் கீரில் 82 போகுது கைஸ், தேர்டு கீரில் 103. $140 போகுது கைஸ். ஆனால் உங்களுக்கு அசால்ட்டாகவே உங்களுக்கு 155 160 கூட போகும். நான் ஒரு கியரும் ரவ் பண்ணல. ரவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக 140 போயிடும் கைஸ். உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80லே வச்சு போகலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஓட்டுற கம்ஃபர்ட் வைஸும் உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் லாங் டிரைவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு வைடர் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கை வலிக்கிறது எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு 450யோட கம்மியாக தந்திருக்காங்க. எவ்வளோ தந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் தான் தந்திருக்காங்க. 450லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 லிட்டரோ என்னமோ தந்திருப்பாங்க. ஆனால் அதில் ஏன் 11 லிட்டர்ஸ் தந்தாங்கன்னு தெரில. அதேமாரி டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு ஹிமாலயன் 450 அதே இன்ஜின் அதே தான் கைஸ். உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டில் மட்டும் 2 டீத்து கம்மி பண்ணியிருப்பாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் வரணும்ல. ஏன்னா அது அட்வென்ச்சர் டூரர், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். இது வந்து உங்களுக்கு நார்மல் ரோட் டூரதுனால உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான், சேம் இன்ஜின் தான். உங்களுக்கு 450cc தான், அதே 40 bhp பவர், அதே 40 Nm ஆஃப் டார்க்கு தான் கைஸ். உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா ஹிமாலயனில் கொஞ்சம் உங்களுக்கு பவரை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு அந்த பவரில் என்னமோ தெரில லைட்டாக கம்மியாகுது. லைட்டாக இல்லை, நல்லாவே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. 450 நான் ஓட்டியிருக்கேன், ஹிமாலயன் 450. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பவர் ட்ராப்பு சேம் சிசி எல்லாமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பவர் வந்து உங்களுக்கு லைட்டாக ட்ராப் ஆகுற மாதிரியே இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ்.